ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஒரு ஷாக்கிங் நியூஸ் தான், பட் அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல. அதோட ரெமெடி என்ன அப்படிங்கறதை நானே சொல்லிடுறேன். நிறைய பேரு என்னோட மெம்பர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல டைரக்டா நிறைய பேர் கேக்குறாங்க இந்த விஷயத்த பத்தி. அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்லயும் வந்து இதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்ததுனால தான் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு வந்து இதோட டீட்டெயில சொல்லிட்டோம் அப்படின்னா பயப்படாம கவலைப்படாம இருப்பீங்க அப்படிங்கறதுக்காக தான் இதுல என்ன நடக்குது அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். என்னன்னா இஎஸ்ஐசி நர்சிங் ஆபீசர் எக்ஸாம் இப்போ வந்து ஜூலை 7th என்னமோ நடந்தது. சோ அதோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு இடையில இப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜெண்டர் பேஸ்ட் அதாவது 80:20 ரிசர்வேஷன் வந்து இஎஸ்ஐசிலையும் வரப்போகுது அப்படின்ட்டு நிறைய டாக் வந்து போயிட்டு இருக்குது. சோ அதோட கிளாரிபிகேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இஎஸ்ஐசில இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 80:20 ரிசர்வேஷனுக்காக அடுத்த ரெக்ரூட்மெண்ட், சோ ஃபர்தரா வர ரெக்ரூட்மெண்ட்ல 80:20 ரிசர்வேஷன் எடுக்கணும். அதுக்காக இன்டென்ட் வந்து அவங்க வந்து எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல சப்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இஎஸ்ஐசில நர்சிங் ஆபீசர் அசோசியேஷன் இருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போஸ் பண்ணி ஒரு ரெக்வெஸ்ட் லெட்டர் கொடுத்திருக்காங்க. இது வந்து இஎஸ்ஐசி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கு கீழே வருது. இதுல வந்து ஜெண்டர் பேஸ்ட் ரிசர்வேஷன் 80:20 ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது. ஏன்னா இது வரைக்கும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல 80:20 ரிசர்வேஷன் இல்ல, எய்ம்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குதோ அதை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். அதனால இமீடியட்டா எங்களுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணும், இதை வந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படின்ட்டு வந்து ஒரு ரெக்வெஸ்ட் லெட்டர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இஎஸ்ஐசில இருந்து 80:20 ரிசர்வேஷனுக்கு வந்து எய்ம்ஸ்க்கு வந்து ரெக்வெஸ்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ 2019ல நடந்த ரெக்ரூட்மெண்ட்ல வந்து 80:20 ரிசர்வேஷன் வரதுக்கான வாய்ப்பே இல்ல. ஏன்னா ஆல்ரெடி அதோட ரெக்ரூட்மெண்ட் ரெகுலேஷன் முடிஞ்சிருச்சு, ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. சோ அதுல வந்து 80:20 ரிசர்வேஷன் கண்டிப்பா இருக்காது. அதை பத்தி நீங்க வந்து ஒரி பண்ண தேவையில்ல. ஆனா இனி வர அடுத்த ரெக்ரூட்மெண்ட்ல 80:20 ரிசர்வேஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக அவங்க வந்து ரெக்வெஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க எய்ம்ஸ்க்கு. சோ இன்டென்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ அத வந்து நம்மளோட அசோசியேஷன்ல வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த ரிசர்வேஷன் வந்து பண்ணக்கூடாது, இது வந்து வயலேஷன் ஆஃப் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு கொடுத்து ரெக்வெஸ்ட் லெட்டர் வந்து நம்ம சைட்ல இருந்து நர்சிங் ஆபீசர் அசோசியேஷன்ல இருந்து கொடுத்திருக்காங்க. சோ தட் அடுத்த ரெக்ரூட்மெண்ட்ல வந்து கண்டிப்பா 80:20 ரிசர்வேஷன் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல. இன்கேஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா இவங்க வந்து நர்சிங் அசோசியேஷன்ல இருந்து இன்னும் ஸ்ட்ராங்கா வந்து அப்போஸ் பண்ணி அதுக்கான என்ன அடுத்தடுத்த வழிமுறைகள் பண்ணுமோ அதை வந்து பண்ணுவாங்க. சோ அதை பத்தி நீங்க ஒரி பண்ணாதுங்க. 80:20 வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. எனிவே நீங்க வந்து நர்சிங் ஆபீசருக்கான ரெக்ரூட்மெண்ட் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. ஹியூஜான வேகன்சிஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 30,000 இருந்து 50,000 வரைக்கும் ரெக்ரூட்மெண்ட் வந்துகிட்டு தான் இருக்கு. முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 100, 50, 150, 200 இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் வரும். அதுக்கு தான் நாங்க எல்லாம் காம்படிஷன் போட்டோம். பட் இப்போ வந்து வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா 1000, 1500, 2000, 3000 அந்த மாதிரிலாம் வருது. நார்த் செட்ல வந்து சேர்த்து எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா தான் இருக்கு. சோ இந்த மாதிரி ஹியூஜான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வராது. சோ அதை பத்தி நீங்க ஒரி பண்ணாம உங்களோட வேலை தொடர்ந்து ப்ரிப்பரேஷன் பண்றது, தொடர்ந்து எழுதுறது, தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறது, தொடர்ந்து எக்ஸாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் நீங்க சக்சஸ் ஆயிடலாம். அதனால இந்த 80:20 ரிசர்வேஷன் அதை பத்தி எல்லாம் டென்ஷன் ஆகாம நமக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணி அதை பத்தி ஒரி பண்ணாம அடுத்த கட்டமா நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தனா நீங்க எத்தனை ரிசர்வேஷன் பண்ணாலும் நம்ம வந்து எக்ஸாம் எழுதி உள்ள போயிடலாம். அதை பத்தி ஒன்னும் கவலை இல்லை. அதனால உங்களோட வேலை ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டே இருங்க, படிச்சுக்கிட்டே இருங்க, எழுதிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா ஒரு நாள் சக்சஸ் ஆயிடலாம். சோ 80:20 ரிசர்வேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. சோ உங்களுக்கு யாருக்காவது எக்ஸாம் எழுதுறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது, படிக்கிறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது, எக்ஸாம் என்ன புக்ஸ் படிக்கணும்னு தெரியல, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எங்க முடிக்கணும்னு தெரியல, தொடர்ந்து எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கேன், ஏன் ஃபெயிலியர் வருதுன்னு தெரியல, நெகட்டிவ் மார்க் எப்படி அவாய்ட் பண்றதுன்னு தெரியல, இந்த மாதிரி என்ன டவுட் இருந்தாலும் 7050800142 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி பே பண்ணி நீங்க வந்து உங்களோட கைடன்ஸ் நீங்க வந்து வாங்கிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, பே பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதர்ஸ் தயவு செய்து மெசேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளும் பிஸி ஷெட்யூல்ல நம்ம வந்து அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கணும். சோ நம்ம வந்து எல்லாத்துக்கும் நம்ம ரிப்ளை பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து ஆல்ரெடி பே பண்றவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க முடியாம போயிடும். அதனால ஜெனரலா யாரும் மெசேஜ் பண்ணாதீங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பண்ணுங்க. நம்ம வந்து நம்மளோட கைடன்ஸ் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் நமக்கு வந்து ஷேர் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாங்க என்னென்ன இதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணீங்கன்னா நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது எப்படி படிக்கணும், என்ன புக்ஸ் படிக்கணும், எப்படி நெகட்டிவ் மார்க் அவாய்ட் பண்ணணும், டைம் டேபிள் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எங்க முடிக்கணும், இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் கொடுக்கும் போது நீங்க வந்து
அதை ஃபாலோ பண்ணி நீங்க எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். சோ இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லலாம். ஒன்ஸ் நீங்க ஒரே ஒரு குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா 1 இயருக்கு நீங்க மறுபடியும் பே பண்ணுங்கிற அவசியம் இல்ல. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அடுத்தடுத்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். இதை தவிர ஓல்டு கொஸ்டின் பேப்பர், கோல்டன் பாயிண்ட்ஸ், செல்ஃப் அசஸ்மெண்ட், எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணணும், நெகட்டிவ் மார்க் எப்படி அவாய்ட் பண்ணணும், எந்த ஹாஸ்பிட்டல் பெஸ்ட், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனல்ல இருக்கு. 1 by 1 பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்கும். இதை தவிர தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் என்னென்ன சர்க்குலர்லாம் ரிலீஸ் பண்றாங்களோ, சிஎன்இ எப்படி அப்டேட் பண்ணணும், தென் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ரெனிவல் எப்படி பண்ணணும், இந்த மாதிரி நம்ம ரெகுலரா அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். நர்சிங்க்கு யாரெல்லாம் முடிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் நம்ம சேனல் பெஸ்ட் ஒரு சாய்ஸா இருக்கும். அதனால ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சோ தட் அதை பார்த்து நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். வேற ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.